இந்த பக்கம் பார்த்தா இந்த பக்கம் பார்த்தா சரி பின்னால திரும்பி பாப்போமேன்னு பார்த்தா அந்த பக்கம். வணக்கம் மக்களே, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அஜித்தே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோக்கு உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சப்போர்ட் வந்து எனக்கு கிடச்சிது. ஸோ உண்மையிலே ஒரு 2K வியூஸ் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட் தான். ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 85% பேர் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் அந்த வீடியோ வந்து பார்த்துருந்தீங்க. ஸோ நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வீடியோ பண்ணும்போது எனக்கு அதில் பார்ட் 2 பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஐடியாவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ அந்த வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் அந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு வந்து அஜித்தே கடவுளே பார்ட் 2 வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ அவர் கேட்டதால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து அந்த பார்ட் 2 வீடியோ வந்து மேக் பண்ணுறோம். ஸோ நான் அதே மாதிரி சம் ரீல்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இந்த பார்ட் 2 வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடியோ வேணும், ரீலை பார்த்து நான் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வச்சிங்கன்னா அது என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே காமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த ரீலை பற்றி நான் பேசணும், அந்த ரீலுக்காக நான் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வச்சிங்கன்னா அந்த ரீலை வந்து நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் வந்து என் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டு அந்த ரீலை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அந்த ரீலை பற்றி நம்ம வந்து ரியாக்ட் பண்ணலாம், இல்லை அந்த ரீலை பற்றி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேசலாம். ஓகே, இனி வாங்க கடவுளே அஜித்தே பார்ட் 2வோட வைப்புக்கு போவோம். ஆரம்பிக்கலாங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வீடியோவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்ம வைப்போட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்லோவாக வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் போக போக வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த வைப்போட ஃபுல் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கிடைக்கல. இது வரைக்கும் கேட்ட பீட்லேயே இந்த பீட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாகவும் எனக்கு வந்து பிடிச்சதாகவும் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. என்னடா இது உதச்சானா? என்னது குழந்தை உதச்சா? அஜித் அப்படின்னு சொன்னால் அந்த பீட்டை கேட்டால் அந்த குழந்தை வந்து துடிக்கிற மாதிரி, அதாவது அந்த குழந்தைக்கு உயிர் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்கீங்க. டேய் எல்லாம் மீறி போகிறீங்கடா, சொன்னால் கேளுங்க, இதோட நிறுத்திங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவர் பார்த்துக்க, ரொம்ப எல்லாம் மீறி போகிறீங்க. எங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, நீ தான் எங்களை காப்பாத்தணும் கடவுளே. இந்தாப்பா யாருப்பா அஜித்துன்னு சொன்னது? நாங்க சொல்லல ஆண்டி, நாங்கள் சொல்லவே இல்லை. எல்லா பிரச்சனையும் தீந்துட்டா உனக்கு 108 தேங்காய் உடைக்கிறேன் கடவுளே. இந்த பக்கம் பார்த்தா இந்த பக்கம் பார்த்தா சரி பின்னால திரும்பி பாப்போமேன்னு பார்த்தா அந்த பக்கம். ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. நான் வீடியோ போட்டப்போ அந்த ஃபஸ்ட்டு பார்ட் பண்ணப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் ஆர் 10 டேஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. அப்போ இருந்தே அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்காக தான் போயிட்டு இருந்தது. இப்போ நான் இந்த வீடியோ பண்ணும்போது அந்த வீடியோ போட்டே அதுக்கப்புறம் இப்போ ஒரு 5-6 நாளைக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் திரும்பினாலும் கடவுளே அஜித்தே அஜித்தே கடவுளே அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் வைப்ஸை வந்து இன்னுமே வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அப்படியே அந்த விடாமுயற்சி அப்டேட் கொடுத்தீங்கன்னா பரவாயில்லையா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த ஃபஸ்ட்டு பாட்டை மட்டும்தான் போட்டிருக்கேன், செகண்ட் பார்ட் வீடியோ போடல. செகண்ட் பார்ட் வீடியோ போட்டிங்கன்னா எல்லோரும் கொந்தளிச்சிருங்க, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. அதனால் அதை கட் பண்ணிட்டேன். உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா இருந்துச்சு.
இங்கே பாருங்கள் தம்பி பண்ணலாம், அதுக்குன்னு வந்து இந்த அளவுக்குலாம் பண்ணக்கூடாது. எங்கெங்கெல்லாம் கடவுளே அப்படின்னு சாங் வருதோ அதெல்லாம் பொறி எடுத்து கடவுளுக்கு அப்புறம் அஜித்தே அப்படிங்கிறத ஆட் பண்ணி ஒரு ரீலாக பண்ணிட்டாங்க. ட்ரெண்டிங்லாம் போகுது, ஓகே ஒத்துக்கிறேன், ட்ரெண்டிங்காக பண்ணலாம். ஆனால் இதவே ட்ரெண்டிங்கே எடுத்துகிட்டு இதவே பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இருக்கிற ஒரு பாட்டோட வந்து பார்த்தீங்கன்னா உள்ள எல்லா பாட்டையும் பொறுக்கி எடுத்து எங்கெல்லாம் கடவுளே வருதோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அஜித்தே அப்படின்னு ஆட் பண்ணி அதை ஒரு ரீலாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுருக்காங்க. என்னென்ன பண்ணுறாங்க பாருங்க. கொத்து பரோட்டா கொடுங்கண்ணா. கொத்து புரோட்டாவா? ரைட்டு. யாரா அவனுக்கு அடிச்சு? என்ன நம்ம காலேஜ்ல ஒரே கூட்டமா இருக்கு. காலேஜ் கூட்டமா? என்னன்னு போய் பாப்போம். ரைட். நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு? சொல்லு ஜீவிதா, நீ யாரு ஃபேன்? அது வந்து கடவுளே டேய் சாமியை நல்லா கும்பிட்டுக்கோடா. சரிம்மா, சாமியா? எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரையும் காப்பாத்துப்பா கடவுளே. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உண்மையிலேயே ஒரு தரமான வீடியோவாக இருந்தது. ஆக்சுவலாக அந்த கொத்து புரோட்டா போகிற அந்த சவுண்டு கேட்டாலும் அந்த இது ஞாபகம் வந்தாலுமே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அஜித் அப்படிங்கிற பீட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஞாபகம் வரும். அதுக்கப்புறம் இப்போ காலேஜ் ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் அப்படின்னாலே வந்து கடவுளே அஜித் அந்த பீட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் இந்த கிரிக்கெட் ஸ்டேடியமில் போயிட்டு உட்காந்துட்டுலாம் கத்துறாங்க அப்படின்னாலே என்ன கத்துறாங்க, கடவுளே அஜித்தேன்னு கத்துறாங்களா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தோணுது. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் சரி, எந்த பாட்டாக கேட்டாலும் சரி, இல்லை யார் சொன்னாலும் சரி, கடவுளே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அடுத்த லைனு அஜித்தே அப்படின்னு தான் சொல்ல தோணுது. அநியாயம் பண்ணி வச்சிருக்கீங்க எல்லாமே. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அடிக்ட் ஆகி வச்சிட்டீங்கடா அந்த வார்த்தைக்கு. சிவாஜி படத்துக்கு போயிட்டு அங்கேயும் கடவுளே அஜித்தேன்னு கத்திட்டு இருக்கீங்க, எனக்கு புரியல. இங்கே இதை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறானுங்களே. சிவாஜி படத்துக்கும் ரஜினி நடிச்சதுக்கும் கடவுளுக்கும் அஜித்துக்கும் என்னையா சம்மந்தம்? இங்கே போயிட்டு ஐயா இதை பண்ணிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் எடுத்துன வார்டு கிடையாதுப்பா, எங்கன்னே தெரியல. இவங்க முழு படம் ஓடி முடிக்கிற வரைக்கும் கடவுளே அஜித்தேன்னு தான் கத்திட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நானும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டேன். இதுக்கு ரீசன் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. எங்கெல்லாம் வந்து கூட்டம் கூடுதோ, எங்கெல்லாம் வந்து ஃபங்க்ஷன் நடக்குதோ, எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ஸ் அடிக்கிறாங்களோ அங்கே எல்லா பக்கமுமே இந்த ஒரு வெய்ப் அப்படிங்கிறது காற்று மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்குது. கண்டபடி நீ போட்டு கத்திவிடு, யார் என்ன கேட்குறா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெய்ப் வந்து எல்லா பக்கமும் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான வைப் தான். இந்த ட்ரம்ஸ் அப்படின்னு அடிச்சிட்டாலே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அஜித்தே கடவுளேங்கிற வைப்பு தாறுமாறாக வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகுது மாஸ். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எந்த எடிட்டும் கிடையாது, இவங்களே தான் வந்து பார்த்திங்கன்னா இது கத்திருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து தலா ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா ட்ரம்ஸ் அடிக்கிறாங்க, அந்த சட்டையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா தலை ஃபோட்டோ தான் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ ட்ரம்ஸுக்கும் இந்த வைப்புக்கும் சான்ஸே கிடையாது, செம்ம மாஸ். குணா கேவ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஜித்தே கடவுளை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நல்ல வேலை எவனோ குகைக்கு உள்ளே போய் கத்தாமல் இருந்தானே மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி. என்ன இந்த கேட்டாலும் அப்படியே இருக்கு. Hey, I've seen this one. This is a classic. முதல்ல அந்த சவுண்டை கேட்டால் எதுவுமே தோணாது. இப்போ சும்மா அந்த பார்த்த பழைய வீடியோவே திருப்பி பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு பீட் கேட்டாலே வந்து என்னடா அது அப்படியே இருக்கு, இப்போ நம்ம கடவுளே அஜித்தோன்னு கத்தணுமோ அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து விட்டாங்கய்யா. எங்கே தான் போயிட்டுருக்கு இந்த இன்ஸ்டாகிராம் வாழ்க்கை? தெய்வமே என் கடவுளே. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா வடிவேலையுமே வந்து பார்த்தீங்கன்னா விடல, கடவுளே அஜித்தேன்னு சொல்கிற நிலைமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரையும் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க.
ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வீடியோக்காக நான் கலெக்ட் பண்ண ரீல்ஸு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்னதான், நான் அந்த ஃபஸ்ட் வீடியோ பண்ணும்போது எனக்கு பார்ட் 2 வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஐடியாவுமே வந்து கிடையாது. ஆக்சுவலாக அந்த பார்ட் 1 வீடியோ பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ரீல்ஸ் எல்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணல, அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸ்கிப் பண்ணது மட்டும் இல்லாமல் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணிட்டு, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவும் திருப்பி கலெக்ட் பண்ண முடியல. ஸோ பார்ட் 2 நீங்கள் கேட்டதெல்லாம் மறுபடியும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி தான் இந்த வீடியோ வந்து பண்ணியிருக்கேன். ஸோ என்னால் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் கலெக்ட் பண்ண முடிஞ்சுது. ஸோ எதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதை வேணால் நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஷார்ட்ஸாக இது போட்டு வந்து ரியாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இல்லைன்னா நிறைய வீடியோஸ் சேர்ந்துச்சு அப்படின்னா இது மாதிரி ஒன்றா கலந்து ஸோ பார்ட் 3 வேணாலும் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஓகே வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, ஸோ வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சாலும் ஸோ மறக்காம கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பை, டேக் கேர்.